இங்க இலான்ற பொண்ணு ஹீரோக்கு எழுதின லெட்டர்ல எனக்கு மேரேஜ் ஆகி முதல் குழந்தை பிறக்கிறவெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட சந்தோஷமா இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. அண்ட் என்னோட பொண்ணுமே ஸ்கூல் போயிட்டு வரா, தென் டியூஷன் போயிட்டு வந்து உடனே தூங்கிடுறா. அதனால என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லாம ரொம்பவும் தனிமையா இருக்கா. அதனால நிறைய தடவை நான் செத்துலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபீலிங் எழுதிருக்கா. தென் ஹீரோமே பதிலுக்கு நீங்க எப்பவுமே இப்படிலாம் முடிவெடுக்க கூடாது. உங்களோட நம்பி தான் ஹஸ்பண்ட் குழந்தைங்களும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பண்ணா அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்ட் துணியை துவைக்கும் போது ஒரு வித சென்ட் வாசம் அடிக்குது. தென் விசாரிச்சு பார்க்கும்போது தான் இவர் இன்னொரு பொண்ணு கூட அஃபர்ல இருக்கதா தெரிய வருது. சோ இதுக்காக தான் நம்மள எப்பவுமே அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. இத பத்தி இவங்க லெட்டர்ல எழுதி அனுப்புறாங்க. அவருமே படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவளுக்காகவாது வாழுங்கன்னு சொல்றாங்க. இவங்களுமே அவங்க பொண்ணுக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. தென் ஹீரோ கிட்ட இப்படியே நம்ம எவ்வளவு நாள் தான் லெட்டர்லயே பேசிட்டு இருக்குது, ஒரு நாள் நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டைமிங் கொடுத்து அங்க வர சொல்றான். ஆனா இவருக்கு வயசு அதிகமா இருக்கும். அந்த பொண்ணுக்கு எங்க இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையில வராமலே விட்டுறாரு. ஆனா இந்த பொண்ணு அந்த ரெஸ்டாரண்ட்ல இவருக்காக வெயிட் பண்ணி வீட்டுக்கு போறா. தென் அடுத்த நாள் ஏன் வரல சொல்லிட்டு லெட்டர் எழுதி அனுப்புறா. அவருமே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உன்னை பார்த்தா நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா, ஆனா நான் ரொம்ப வயசான ஆளு, நீ என்ன பார்த்தா என்ன நினைப்பியன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண, அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. பட் நெக்ஸ்ட் டே அந்த டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் கேட்டு ஆபீஸ்க்கே வந்து பாக்குறாங்க. ஆனா அவர் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு ஹீரோ திரும்பவும் இங்கேயே வந்துறாரு. தென் இந்த லஞ்ச் பாக்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு இவருக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. ஆனா இந்த லெட்டர் அனுப்புனாலுமே அவர்கிட்ட போய் சேராது, அவராலையும் படிக்க முடியாது. அதனால இந்த லெட்டர் நம்ம கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவரை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா.